كفى والسلام على عباده الذين اصطفى ما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين وقال تعالى يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وقال النبي صلى الله عليه وسلم خيركم من دعا إلى الله وحبب عباده إليه أو كما قال عليه الصلاة والسلام. கொஞ்சம் முன்னுக்கு கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய கிருபையினால அருளின் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா எங்களை அவனுடைய வீட்டுக்கு வரக்கூடிய பாக்கியத்தில் நசீபாக்கினான். அதே மாதிரி இஷாவுடைய தொழுகை ஜமாத்தா தொழுதுக்கு பின்னாடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாஹை பத்தி தீனை பத்தி பேசக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினான். அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லை என்று சொன்னால், அல்லாஹுடைய அருள் இல்லாட்டி நாங்க பள்ளிக்கு வந்திருக்க மாட்டோம். வந்தவங்களுக்கு சில நேரத்தில் தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. சிலவங்க ஜமாத்தா தொழுதவங்களுக்கு கூட இங்க உட்காரக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்காது. என்ன எத்தனை பேரை பார்க்கிறோம், பள்ளிக்கு வர எல்லாம் தயாரிப்பு செஞ்சிருந்தாரு, திடீர்னு ஒரு வேலை வருது, வீட்டில் உப்பு இல்லை, வீட்டில் சீன் இல்லை, ஹலால் ஃபுட் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு வைஃப் சொன்ன உடனே இல்லை வீட்டில் உள்ளவங்க சொன்ன உடனே வெளியே போயிட்டார். வாரத்துக்கு முழு நோக்கம் இருந்துச்சு, இன்றைக்கு இஷாக்கு எப்படியும் பள்ளிக்கு போகணும் மஹ்லா வேலை. ஆனா அல்லாவுடைய நாட்டம் இல்லை, வர முடியல. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எந்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு பாவமான காரியத்தை தவிர்த்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய உதவி இல்லாம முடியாது. நாங்க நினைச்சோம் என்பதனால செய்யோமேலா, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருக்கணும், அல்லாஹ்வுடைய அனுகூலம், அல்லாஹ்வுடைய பாக்கியம், அல்லாஹ்வுடைய அருள் இருக்கணும். பள்ளியை நோக்கி வந்தாரு, வாகனத்தினை மேறி வந்தாச்சு, பள்ளி கிட்ட வந்தாரு, அப்ப பார்த்து கோல் ஒன்று வருது, வாகனம் ஒன்றுக்கு எடுக்க வாங்க, அல்ல வேற ஒரு விஷயமா, உடனே விட்டுட்டு போயிடுவார். இல்ல மாஷா அல்லாஹ், அவருக்கு உறுதியான யக்கீன் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, இல்ல எனக்கு தொழுகையில தான் அளவு, இதை நான் பொறவு பார்ப்பேன் வந்து, அது வேற விஷயம். இல்லாட்டி அப்படியே போயிடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, வந்தாரு, உட்கார்ந்தாரு, அப்ப பார்த்துட்டு கோல் ஒன்று வரும், பயான கேட்கணும், உட்கார்ந்தாரு, கோல் வந்து முக்கியமான நம்பர் அல்லது இன்னொரு சப்போர்ட் அல்லது பிளாக் கோல் உண்டு, அல்லது நம்பர் இல்ல புதிய நம்பர் லேண்ட் போன், அப்ப இவரா இருக்கும் அவரா இருக்கும் நினைச்சு போயிடுவார். கோல் பேசி முடியறதுக்குள்ளால இங்க பயானம் முடிஞ்சிடும். ஒரு வார்த்தை கூட அல்லாஹ் ரசூலுடைய காதுல விழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது. சகோதர பெரியார்களே, இன்னைக்கு எங்கட காதுல அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு விழுறதுக்குது, இது மிகப்பெரிய ஒரு நேமத். இன்னைக்கு நிறைய பேருக்கு கஸ்துகள் வார பிடிக்காது, எங்கள்கிட்டயா வாரது, எங்கள்கிட்ட வந்தா பேசணும், நாங்க பள்ளிக்கு போறதானே அப்படின்னு சொல்றா கழிக்கிறாங்க. ஆனா இது அவருக்கு கிடைச்ச பெரிய நலவுண்டு இன்னும் விளங்கல்ல. அடிக்கடி கோல் வருது, வாகனம் எடுக்க வாங்க, அங்கிருந்து வாங்க, இங்க வாங்குந்து, யாரும் கோவப்படுறதில்ல. எனக்கா கோல் பண்றவரே வாகனம் தர சொல்லி, வேற ஆள் உனக்கு கிடைக்கலையா போயேன்னு சொல்றதில்ல. எனக்கா நீ கோல் பண்ணணும், வேற ஆக்கள் இருக்கிறாங்க தானே, அவனுக்கு கோல் பண்ணு, பிசினஸ் பண்றாக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களே, எனக்கு எதுக்கு நீ அடிக்கடி கோல் பண்ண யாரும் சொல்றோமா? எத்தனை கோல் வந்தாலும் சந்தோஷம். ஏன்னா இது துனியாவுடைய விஷயம். தீனுடைய விஷயம், அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு மார்க்கொண்டு வரும் பொழுதோ நாங்க பின்னுக்கு வரோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அது மிகப்பெரிய நஷ்டம் சகோதரர்களே. இன்னைக்கு எங்கள்கிட்ட வாராங்கன்னு சொன்னால், அல்லாஹ் எங்கள்கிட்ட நலவன் நாடி, எங்கள்கிட்ட ஏதோ ஒரு நலவன் இருக்குது, இவர்கிட்ட போய் பேசினா இவர் பள்ளிக்கு வருவாரு, அல்லாவுடைய பாயில வருவாரு, ஜமாத்துல வருவாரு, இவருடைய தொடர்பு நல்லாகும் என்ற நல்ல நியத்தை அந்த மக்களுடைய உள்ளத்துல போட்டு மஷூரால போட்டு அப்பதான் நல்லா எங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க. சும்மா அவங்க வரல, அவங்களாம் நினைச்சு வரல, அல்லாஹ் எங்களுக்கு நலவன் நாடி எங்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறான். அப்ப நாங்க நலவை தட்டுவோம் என்று சொன்னா யாருக்கு நஷ்டம்? வாரவங்க வரமாட்டாங்க, நீங்க வரவான்னு விரட்டிட்டாங்க, வரமாட்டாங்க. உங்களுக்கு தான் பெரிய நலவை நீங்க இழந்துடுவீங்க. 2003 அல்லது 4 இசிஹரா சைட்ல ஒருத்தர் மூத்தாயினார்.
பங்களாதேஷை சேர்ந்தவர். அவரு கோமா ஸ்டேஜில் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு 6-7 மாசம் இருந்திருக்கிற ஒருத்தருக்கும் தெரியாது. அவர் பள்ளி தொடர்பு ஒன்றுமே இல்லை. ஒரு நிக்காஜினொண்ட முடிச்சிருந்தார், பெருக்காரியொண்ட முடிச்சு 8 வருஷம் அவரோட கூட வாழ்ந்தாரு. இப்ப அவருக்கு PR கிடைச்சிருக்குது, எஜுகேனுடைய எலிஜிபிலிட்டி லெட்டர் வந்திருக்குது. இவர் கோமா ஸ்டேஜில் இருக்கும் பொழுது இப்ப இவர் மௌத்தாகிட்டார். மௌத்தானத்து பிறகு ஒருத்தர் கால் பண்ணி எங்கள்கிட்ட சொன்னாரு, இப்படித்தான் ஒருத்தர் மௌத்தாகிட்டார், எங்கள் நாட்டை சேர்ந்தவர், அவரை எரிக்க போறாங்களாம், அதனால என்ன செய்யுங்க. அப்ப எங்கன்னு கேட்டா இந்த இடம். அதுக்கு பிறகு மஷூரா பண்ணி 2 பேரை அனுப்பினோம். போனவங்க பேசினா அவள் இடம் கொடுத்தா இல்ல, என்ன இஸ்லாத்துக்கு எடுத்து ஒன்றும் இல்லை. அவ சொல்லிட்டால் இல்ல என்ன மாப்பிள்ள நான் எரிச்சிடுவேன். இவன் சொன்னா இல்ல ஒரு முஸ்லீம், வரை இஸ்லாமிய சட்டப்படி இஸ்லாம் மார்க்கப்படி எரிக்க கூடாது. அப்ப அவ கேட்ட அதுக்கு தான் இந்த விஷயத்த நான் சொல்ல வந்த நோக்கம். அவர் கேட்டா, இவர் 8 வருஷமா என்னோட கூட இருந்தாரு, நீங்க யாரும் இஸ்லாமிக்கு ஒன்று சொல்லிக்கொண்டு இவரை சந்திக்க வரல. இப்ப மௌத்தாயினத்துக்கு பிறகு இஸ்லாமிக்கோ இப்படி செய்யலாது, இஸ்லாமிய மார்க்கத்தில் இது கூடான்னு சொல்லி வாரீங்களே, இவர் இருக்கும்போது ஏன் வரல? அப்ப அந்த நேரம் இந்த சகோதரர்கள் சொன்னாங்க, ஆரம்பத்துல அவர் சந்திக்க போய்க்கிறாங்க அந்த கஸ்துகள்ல, ஆனா அவருக்கு ஒரு விருப்பம் இல்லை, வானண்டு விரட்டினவர். அதனால பிறகு இவர் விரட்டுறாரு, திரும்ப அடிக்கடி போறேன்னு சரியில்லை, அவர் கோவப்படுறான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்படியான மனுஷன் தான் அவர். இன்னைக்கு இந்த நிலைமை வரையும் போயிட்டு, ஏதோ ஒரு நலவு நல்லா அவருக்கு இருந்துச்சு, அதனால அவருடைய ஜனாசா அறிக்கப்படாம பாதுகாத்தாங்க. அடுத்த நாள் 1 மணி வரையும் டைம் தந்தால் அதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னு சொன்னா சரி, இல்லாட்டி நாங்க எரிச்சிடுவோம். நாங்க சரியா 12:45 போய் சேர்ந்தோம். அது பிறகு குளிப்பாட்டி அடைக்கக்கூடிய ஏற்பாடு செஞ்சோம். அப்ப சகோதரி பெரியார்களே, இன்றைக்கு எங்கள்கிட்ட வாரது எங்களுக்கு நஷ்டத்திலேயோ கஷ்டத்திலேயோ போட வரல, எங்களுக்கு உதவிக்கு வராங்க, எங்களுக்கு நலவை சொல்றதுக்காண்டி வராங்க, அல்லாஹ் ரசூலை பத்தி ஞாபகப்படுத்த வராங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு முஸ்லிமுடைய காதுல 3 நாள் குறைஞ்ச 3 நாளைக்கு ஒருக்க அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு, ஈமானுடைய பேச்சு விழணும். அப்படி இல்லாட்டி அவர் நிலம் ஆபத்துக்குரியது, அவர் நிலம் ஆபத்துக்குரியது. என்ன கொஞ்சம் கொஞ்சமா தூரமாக எங்கோ போயிடுவார். அதனால ரொம்ப கட்டாயமான விஷயம். அதுக்கு தண்டிக்கு மஷூரா பண்ணி ஒவ்வொரு நாளும் தாலீம் அரமந்தியாலம் வாசிக்கப்படுது. இஞ்சன குறோ எங்கள் ஊர்களை பாருங்க, அரமந்தியாலம் பள்ளி தாலீம், அரமந்தியாலம் வீட்டு தாலீம். பள்ளியிலையும் உட்காருவார், வீட்டிலையும் போய் உட்காருவார். மஷூரா இதே மாதிரி கஸ்து. ஏன் எங்களுடைய ஈமானுடைய விஷயங்கள் காதில் விழுந்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், யா அய்யுஹல் முத்தஃபிர் கும் ஃபஅன்சிர் வ ரப்பக ஃபகப்பிர். போர்வை போத்தினவரை எழும்புங்க, கும் எழும்புங்க, ஃபஅன்சிர் நீங்க உங்களோட சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்யுங்க, வ ரப்பக ஃபகப்பிர் ரப்புடைய பெருந்தன்மையை பத்தி பேசுங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் சொல்லுங்க. இன்னைக்கு மக்கள் நினைச்சு கொண்டீங்க துனியா பெருசி, காசி பணம் பெருசி, என்ன தொழில் பெருசி, என்ன குடும்பம் பெருசி, என்னுடைய அறிவு பெருசு, என்னுடைய பட்டம் பெருசி, என்னுடைய மூளை அது பெருசு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லலாம், நீங்க சொல்லுங்க இதெல்லாம் சிறுசி, இது ஒன்றுமே இல்ல, இதெல்லாம் அல்லாஹ் போட்ட பிச்சை. கொடுத்தவத்தன் இருக்கிறான், அவன் மிக பெரியவன். அவனுடைய பெருந்தன்மையை சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு கோட் ஒரு டீச்சர் போட்டார் போர்டுல, போட்டு சொன்னாரு, இந்த கோடை சிறுசாக்கணும், ஆனா இந்த கோட்டை கை வைக்க கூடாது, இதை தொடக்கூடாது, அழிக்க கூடாது, ஆனா சிறுசாக்கணும். எப்படி தொடவும் மேலாது, அழிக்க கூடாது. அதுக்கப்புறம் நல்ல யோசிச்சு ஒரு நல்ல புத்திசாலியான பொடியை நிலம்பி ஒரு பெரிய ஒரு கோடு ஒன்று போட்டாரு. போட்ட உடனே அந்த கோட்டுக்கு முன்னாடி இந்த கோடு சிறுசாகிட்டது. இன்றைக்கு இதைத்தான் தப்லீகுடைய வேலையால செய்யப்படுது. நாங்க நினைச்சு கொண்டிருக்க காசி பணம் பெருசி, என்னுடைய அறிவு பெருசி, என்னுடைய சக்தி பெருசி, என்னுடைய குடும்பம் பெருசி. குடும்பம் கபருக்கு வராது சகோதரர்களே, காசி பணம் கபருக்கு வராது, சக்தி கபருக்கு வராது, எங்களோட வீடு வாசல் கபருக்கு வராது. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம். அதுக்கு பிறகு விலங்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாங்க ஒரு சின்ன ஒரு எறும்பு மாதிரி ஆகிடுவோம். அதனால உலகத்துல வாழ்ற காலத்திலே அந்த அல்லாஹ் பெரியவன் என்ற உணர்வு உள்ளத்துல கொண்டு வரதுக்கு உழைப்பு தான் இது. வரப்பக ஃபகப்பிர், அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் என்று சொல்லுங்க, அவனுடைய பெருந்தன்மையை மக்களுக்கு விளங்கப்படுத்துங்க.
ஏன் மக்கள் துனியா பெருசு, காசு பணம் பெருசு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எப்ப அல்லாஹ் பெரியவன் என்ற உணர்வு வருதோ அப்பதான் நான் சிறியவன், என்னட்டு இருக்கிறது ஒன்றுமே இல்லை, என்னுடைய அறிவு கொஞ்சம், என்னுடைய புத்தியும் ஒன்றும் இல்லை, என்னுடைய டேலண்டும் ஒன்றும் இல்லை, என்னுடைய சக்தி எதுவும் இல்லை, என்னுடைய குடும்பம் ஒன்றும் இல்லை உணர்வு அப்பதான் வரும். இல்லாட்டி தன்னிட்டு இருக்கக்கூடியது பெருசி, நான் பெரியவன் நினைச்சு கொண்டிருப்போம். பாங்கில மட்டும் பாருங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 6 தடவை சொல்லப்படுது. இகாமத்தில் சொல்லப்படுது, அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். இல்லாட்டி பாங்குற நோக்கம் தொழுகைக்கு கூப்பிடுறன்னு சொன்னால் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அதுவும் தேவையில்ல, அல்லாஹ் அக்பரும் தேவையில்ல, ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் அது மட்டும் சொல்லலாமே. தொழுகை கூப்பிடுறதான பாங்கு, அதான். அப்ப அதுல இது எல்லாம் எதுக்கு கேட்டால், ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும், அவனுக்கு தொழுகை நேரம்னு தெரிஞ்சாலும், தொழுகைக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சாலும், அல்லாஹு அக்பர் என்ற உணர்வு அவனுக்கு இல்லாட்டி அவன் வரமாட்டான். அவனுக்கு வரையலா. ஏன்? அவனுக்கு பெருசு வியாபாரம். அவன் சொல்ல, என் வியாபாரம் எனக்கு, கடை எனக்கு பெருசு, என்ன தொழில் எனக்கு பெருசு, என்ன சச்சோ எனக்கு பெருசு, என்னுடைய போஸ் எனக்கு பெருசு, என்னுடைய குடும்பம் எனக்கு பெருசு. அப்படி நினைக்கிறேன். எப்படி பள்ளிக்கு வருவான்? யார் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், என்னுடைய வியாபாரம் எதுவும் இல்லை, என்னுடைய குடும்பம் எதுவும் இல்லை, என்னுடைய சொத்து எதுவும் இல்லை நினைக்கிறானோ, என்னுடைய தொழில் ஒன்றும் இல்லை, என்னுடைய சச்சோ ஒன்றும் இல்லை, என்னுடைய பொஸ்ஸால எதுவும் ஆகாது, அல்லாஹுவை கொண்டுதான் அனைத்துமாக நம்பிக்கை இருக்கோ அவங்க தான் அதை விட்டுட்டு ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் தொழுகைக்கு வாங்கன்னு சொன்னாலே வந்துருவாங்க. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைக்கிறேன், அவங்க சொல்றாங்க, நீ உன் எஜமான் கூப்பிட்டா தான் போகணும் என்று சொல்ற அளவுக்கு மோசமான ஒரு அடிமையாக இருக்காதே, கூப்பிடுறதுக்கு முன்னாடியே போயிடுன்னு சொல்றாங்க. அப்படின்னா பாங்கு சொல்லத்துக்கு முன்னாடியே பள்ளிவாசலுக்கு போயிடு. அதான் உண்மையான அடிமைக்கு அடையாளம். இன்னைக்கு அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், நாங்க கூப்பிட்டும் வாரோமா? அல்லாஹ்வுடைய அழைப்பு எங்களுக்கு வருது. என் பாங்க சத்தம் கேட்காட்டி கூட எங்களுக்கு டைம் தெரியும். பாங்க சத்தம் கேட்டாச்சு, தொழுற டைம், இப்ப நான் தொழணும், எல்லா வேலையும் விட்டுட்டு. ஏன் எங்களுக்கு அந்த உணர்வு வரல? இன்னும் அல்லாஹ் மிக பெரிய உணர்வு வரல. எங்களுக்கு வியாபாரம் பெருசா தெரியுது, பிள்ளைகள் பெருசு, பிள்ளைகளுடைய படிப்பு பெருசு, குடும்பம் பெருசு, மனைவி பெருசு. இது ஒன்றுமே இல்லாட்டி டிராமா கூட பெருசாயிடும், மூவி பெருசாயிடும், மியூசிக் பெருசாயிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். போலிங் பெருசாயிடும் பள்ளியை விட, அல்லாஹை விட. ஏதோ ஒன்று பெருசா இருக்கணும், அது அல்லாஹ்வாக இல்லாட்டி துனியாட எந்த வஸ்து கூட ஆகிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். டிஸ்கோ கூட பெருசாகிடும், டான்ஸ் கூட பெருசாயிடும். அல்லாஹ் பெரியவன்ற உணர்வு உள்ளத்துல வரலன்னு சொன்னார். என்ற ஒன்று பெருசா இருக்கணும், அது அல்லாஹ்வாக இருக்கணும் என்றுதான் அல்லாஹ் விரும்புகிறான். இதைத்தான் இன்றைக்கு அடிக்கடி பயான்களை ஞாபகப்படுத்தப்படுது. எல்லாம் அல்லாஹ் கொண்டுதான் ஆகுது. அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களை கொண்டு, வஸ்துக்களை கொண்டு எதுவுமே ஆகாது. டாக்டரை கொண்டு ஒன்றும் ஆகாது, மருந்தை கொண்டு ஒன்றும் ஆகாது, ஆட்சியை கொண்டு இல்ல, படிப்பை கொண்டு ஒன்றும் இல்ல, வியாபாரத்தை கொண்டு ஒன்றும் இல்ல, கடையை கொண்டு ஒன்றும் இல்ல, என்ன கொண்டும் ஒன்றும் ஆகாது. அதையும் சொல்லணும். இன்னைக்கு நாங்க அதை கொண்டு ஆகாது, இதை கொண்டு ஆகான்னு சொல்லலாம். என்ன கொண்டு ஆகும்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். என்னுடைய கடையை கொண்டு ஆகுன்னு சொல்றோம், என்ன தொழிலை கொண்டு ஒன்றாகுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். என்ன கொண்டுமே ஒன்றுமாகாது, என்னுடைய தொழிலை கொண்டு ஒன்றுமாகாது. இதுதான் சகோதர ஈமான். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். இது நாங்க எத்தனையோ பேர் எல்லாம் துவாக்கள் ஓதுறோம், சாப்பிட்டுட்டு ஓதுறோம் துவா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா. இந்த துவா ஓதினா அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும், சாப்பிட்டுட்டு ஓதினால். இந்த துவா எத்தனை பேர் ஓதுவோம்? ஓதக்கூடியவங்களா இருப்போம் நாங்க. இல்லாட்டி குறைஞ்ச அல்ஹம்துலில்லாஹி அத்அமனா வ ஸக்கானா வ ஜஅல்னா மினல் முஸ்லிமீன். இந்த துவால என்ன சொல்றோம்? யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹில்லதி, அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும், எவன் அத்அமனா எங்களுக்கு உணவளிச்சான், வஸகானா குடிக்க பானம் அளித்தான், வஜஅல்னா மினல் முஸ்லிமீன் எங்களை முஸ்லிம்களாக ஆக்கினான். இந்த துவா அல்ஹம்துலில்லாஹி அத்அமனி ஹாதா, இது எனக்கு உணவளித்த அல்லாஹுக்கு எல்லா புகழும், வரஸகனி இது எனக்கு உணவாக ரிஸ்காக கொடுத்தான், மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா, என்னுடைய எந்த சக்தியும் இல்ல, என்னுடைய எந்த முயற்சியும் இல்ல, மரஹ அல்லாஹ் தன்னுடைய சக்தியை கொண்டு தந்தான்னு துவால சொல்றோம். ஆனா நான் சொல்றேன், நான் சம்பாதிச்சுட்டு வந்த காசி. வெளிரங்கத்தில் என்ன விளங்குது?
நாங்க காலையில் எழுப்பி போனோம், துண்டை வச்சோம், கோல் வந்துச்சு, வாகனத்தை எடுத்தோம், வித்தோம், 10 தாள் 20 தாள் ப்ராஃபிட் கிடைச்சது. அந்த காசுல போய் ஹலால் ஃபுட் வாங்கினோம், வீட்டுக்கு வந்து சமைச்சோம், சாப்பிடுறோம். ஆனா என்ன சொல்றோம்? அல்லாஹ் செஞ்சாங்க. அப்ப நாங்க சொல்ற பொய்யா? அப்ப ரசூலா பொய்யான துவாவா சொல்லி தந்தாங்க? இப்ப நடந்தது என்ன? நாங்க சம்பாதிச்சது, கடைக்கு போனது, சாம வாங்கினது, சமைச்சது எல்லாம் நடக்குது. அப்ப ஏன் அல்லாஹ் செஞ்சான்னு சொல்றோம்? உண்மை அதுதான் சகோதரர்களே. வெளிரங்கத்துல நாங்க தடமாறின மாதிரி தெரியுது, நாங்க அலைஞ்ச மாதிரி தெரியுது, நாங்க ஓடின மாதிரி தெரியுது. நாங்க ஓட போய் தான் வாகனம் கோல் வந்துச்சு, எடுக்க போனோம், வித்தோம், காசு கிடைச்ச மாதிரி தெரியுது. இது அல்லாஹ் தந்தது. நீங்க அங்க அலைஞ்சத்தினாலதான் தந்தன்னு கட்டாயம் இல்லை. அல்லாஹு தாலா நாடினா உங்களை வீட்டுல வச்சு எல்லாம் தந்திருப்பான். அந்தந்த நேரத்தில் இது கிடைக்கும், அது கிடைச்சே தீரும். அதுக்கான முயற்சி செய்யக்கூடாது அல்ல. முயற்சியை யக்கீன் அல்லாஹ் மீது இருக்கணும். எங்கட முயற்சி மீது நம்பிக்கை வந்துட்டு அது ஷிர்க் ஆகிடும். அது ஷிர்க் ஆகிடும். அது எப்படி ஷிர்க்னு கேட்பீங்க? ஷிர்க்னு என்ன சகோதரர்களே? நாங்க ஷிர்க்னு என்ன விளங்கி வச்சுக்கிறோம்? கபரை வணங்குறது மட்டுமா ஷிர்க்கு? தர்காக்களுக்கு போய் கபரை வணங்குறதும், அந்த என்ன தேர் இழுக்கிறதும், அது இதுன்னு செய்யறாங்க, அது மட்டுமா ஷிர்க்கு? அல்லது புத்துகளை வணங்குற மட்டுமா ஷிர்க்கு? அது பகிரங்கமான ஷிர்க்கு. இதுவும் ஷிர்க்கு தான். இதுவும் ஷிர்க்கு தான். இது சிறிய ஷிர்க்கு. ஷிர்க்னா பார்ட்னர்ஷிப், கூட்டு. அப்படின்னா அல்லாவும் செய்யறான், நானும் செய்யறேன். சுகம் அல்லாவும் கொடுக்கிறான், மருந்தும் கொடுக்குது, டாக்டரும் கொடுக்கிறாரு. இதுக்கு பேர் தான் ஷிர்க்கு. அல்லாஹ் இல்ல, டாக்டர் தான் கொடுத்தாரு, அல்லாஹ் ரிஸ்க் தரல, நான் தான் சம்பாரிச்சு சாப்பிட்டேன்னு சொன்னா குஃபுர். அது ஷிர்க் அல்ல, அது காஃபிர். அல்லாஹ் மறுக்கிறான், நான் செஞ்சேன்னு சொல்றான். ஷிர்க்னு சொல்லது அல்லாஹ் தான் செஞ்சான், அதோட நானும். இதுதான் ஷிர்க் சகோதரர்களே. இன்னைக்கு இந்த இன்னொரு எனைட் இல்லைன்னு யாருக்கான் சொல்லலுமா? இல்ல மாஷா அல்லாஹ், அதிகமானவங்க இதுல மாட்டிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கே தெரியா எங்களுக்கு எங்கள்கிட்ட ஷிர்க் இருக்கின்ற. எப்படி கேன்சர் நோயாளிக்கு தெரியா கேன்சர் இருக்கின்ற, ரொம்ப முத்தினத்துக்கு பிறகு தெரிய வரும் அவர் இவ்வளவு நானும் கேன்சர்ல இருந்தாரு, சீரியஸ் ஆனது, பிளட் வாமிட் வருது, இப்பதான் விளங்க பிளட் கேன்சர், இவ்வளவு நாளும் இருக்கல இருந்துச்சு. அது விளங்குற நேரம் உண்டு வரும். அதே மாதிரி தான் இந்த சின்ன ஷிர்க் அளிக்க வெடிக்கிற நேரம் உண்டு வரும். ஒரு நேரத்தில் சொல்லுவாரு, இப்ப நேத்து மாநாத்து இன்டர்நெட்ல போட்டிருந்தாங்க, ஒரு முஸ்லிம் சகோதரர் போட்டிருந்தாரு. இப்ப முந்தநாத்து ஒரு டிவில ப்ரோக்ராம் நித்யானந்தா பேசுறான்னு சொல்லி, அமைதிக்கு வழி என்ன ஒன்று தலைப்புல. அதுக்கு அவனுங்க வாரானுங்க வேற விஷயம், எங்கட முஸ்லீம் குடும்பம் ஒன்று போகுது. அதைத்தான் சொல்லாரு, எவ்வளவு ஒரு கேவலமான செய்தி. இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு டிவில வெளி காட்ட போறாங்க, இதை யாரும் தடுக்க பாருங்க. சகோதர பெரியார்களே, இவங்க சும்மா போகல. இவங்க இப்படி பேசிக்கொண்டு இந்த மக்கள் தான், இந்த உணர்வோட வாழ்ந்த மக்கள் தான் ஒரு நாளைக்கு வெடிக்கும். இப்படி பிளட் கேன்சர் வெடிக்கிற மாதிரி. கேன்சர் பெருசா வாரணத்துக்கு தான் தெரிய வரும். உள்ளுக்கு இருந்த ஷிர்க் வெளியாகும் பொழுதுதான் தெரிய வரும் இவர் இவ்வளவு காலம் இந்த உணர்வோடு இருந்தாராண்டு. அப்ப அவன்கிட்ட போய் அமைதியை கேட்க போறான். அமைதி குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ் இருக்கு, தீன்ல இருக்குது. ஒரு முஸ்லீம் அவன்கிட்டயா போய் கேட்கணும். அதான் நான் நேரத்தோட சொன்னேன், நான் திண்டுக்கல்ல ஓதுற காலத்துல 94 நக்கீரன்ல ஒரு இதொண்டு போட்டிருந்தானுங்க, ஆர்டிக்கல் உண்டு. அதுல என்னடா, சஃபரி மலைக்கு ஒரு அப்துல் காதர் ஒருத்தன் போய்க்கிறான் குடும்பத்தோட. அது அவனை போட்டோ போட்டு பாய் வந்திக்கிறார், அப்துல் காதர் பாய் அவர் பேட்டி காண்றது ஃபுல் போட்டோ, குடும்பத்துடைய போட்டோட போட்டிக்கிறாங்க. இப்ப அவர்கிட்ட கேட்கிறான் இவன், நீங்க முஸ்லீமே, நீங்க இங்க வரமாட்டீங்களே? சபரிமலை அவனோட அந்த கடவுள் வணக்கத்துக்கு அனுப்பக்கூடிய இடங்கள், பழனி மலை மாதிரி, அங்க போய் நேர்ச்சி கடை மொட்டை அடிச்சு கொள்வாங்க. அப்ப அவன் சொல்றான், எந்த அல்லாஹ் மெக்கால இருக்கிறான் அதே அல்லாஹ் சபரிமலையிலும் இருக்கிறான். எனக்கு அங்க போறதுக்கு காசு இல்ல, அதனால இங்க போறதுக்கு வசதிக்கு இங்க வந்திருக்கேன்னு சொல்றான். எல்லாம் பாதுகாக்கணும். சகோதர பெரியார்களே, இன்னைக்கு அவங்க வெளியே போறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் உள்ளத்துல சுமந்து கொண்டிருக்கிறோம்? எங்க உள்ளத்தில் இருக்குது. நான் நோம்புல கஸ்துல போன இடத்துக்கு முஸ்லிமால் சிங்கள பொம்பளை கல்யாணம் முடிச்சுறாரு. வீட்டு வாசல்லையே புத்துகள் உள்ள அந்த போட்டோ போடப்பட்டிருக்கு. உள்ளுக்கு போன 4-5 புத்துகள் வைக்கப்பட்டிருக்கு. அவளிக்கிறாள் சவுதியில.
இவர் இங்கிக்கிறாரு வீட்டுல புத்துகளை வச்சுக்கொண்டு முஸ்லிம். மிச்ச நேரம் அவனோட பேசினேன். அவருக்கு ஜாவா மலைப்பொடியன், அவனோட மகளும் இப்ப சிங்களவனை முடிச்சுட்டு போயிட்டாள். திஸ்ஸ மகாராமல் இருக்கிறாளாம் அவள். இப்ப இவர் இருக்கிறாரு இன்னொரு ஊர்ல முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பள்ளிக்கு முன்னாலதான் வீடு. ஃபெஸ்டுக்கு ஜமாத்துல போறவங்க கஸ்துல போனவங்க கேட்டுறாங்க, இங்கன்னா முஸ்லிம்கள் வீடு முஸ்லீம் வீடு இருக்குதாண்டி. அவ சொன்ன இல்ல இங்க முஸ்லிம்கள் யாரும் இல்ல, தூரத்துல நிக்கிறான்னு காட்டிடுறாரு. அவன் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் மனசுல உறுத்தியது, நானும் ஒரு முஸ்லீம் தானே, முஸ்லீமா தானே பிறந்தேன், முஸ்லீம் குடும்பத்துல தானே வாழ்ந்தேன் என்று சொல்லி உறுத்தி. அப்ப எங்கட இன்னொருத்தர் அப்படியே மாலையில வெளியாகிக்கிற நேரம் கஸ்து போறதுக்கு அவரை கண்டு சொல்லிடுறாரு, இப்படி காலையில வந்தாங்க என்னட்டு கேட்டாப்பட நான் சொன்ன யாரும் முஸ்லீம்கள் இல்லாண்டு, நானும் முஸ்லீம் தான் சொன்னானும். அப்ப அவர் என்னிட்ட வந்து சொன்னாரு, இப்படி சொன்னார், அதில் தென்னை சேரண்டு. அதுக்கப்புறம் நான் சந்திக்க போனோம். சந்திக்க போய் அவருக்கு தமிழும் அவ்வளவு தெரியாது, விளங்கும் தெளிவா விளங்காது. அப்ப நான் தமிழ்ல சொன்னது சிங்களத்தில் இன்னொருத்தர் டிரான்ஸ்லேஷன் செஞ்சாரு. இப்ப நல்ல கவனமா கேட்கிறான். இவன் அறிவுல பெரிய மிகச்சிறார், நல்லா படிச்சுக்கிறான். அந்த படிப்பு தான் அவனுக்கு வழிகெடுத்த மாதிரி தெரியுது. அவனோட பேச்சுக்கெல்லாம் பெரிய நுணுக்கம், ஆனா எல்லாம் எல்லாவற்று தூரமாக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப ஆளுக்கு முடியுமான மட்டும் விளங்கப்படுத்தினோம், ஆளை கூப்பிட்டோம். இப்ப ஆள் சொல்றாரு, நான் மிஸ் பண்றேன், நான் நல்ல வழியை விட்டு இழந்து வேற வழிக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியுது. தெரியறது உண்மைதான், நீ திரும்பி வாங்க, பள்ளிக்கு வாங்கலன்னு சொன்னோம். அவர் சொன்னாரு, இப்ப நீங்க நாளைக்கு போயிடுவீங்க, நான் வந்தேன்னா மக்கள் என்ன குறை சொல்லுவானுங்க, கிண்டல் பண்ணுவானுங்க, இவ்வளவு காலம் எங்க போன நீ வராம இந்த வீட்டுல சிலை வச்சு கொண்டிருக்கிற. நான் சொன்னேன், மக்கள் சொல்றவங்க யாரும் உனக்கு கபருக்கு வர மாட்டாங்க. நீங்க மோத்தானு நீங்க கபருக்கு போய் மனைவி வர மாட்டாள், குடும்பம் வராது, மகள் வர மாட்டா, ஊர் மக்கள் வர மாட்டாங்க. நீங்க தான் எல்லா விஷயத்தையும் முன்னோக்கி வேண்டியாரு, வாங்க. பிறகு சொன்னாரு, சரி நீங்க அடுத்து எங்க போறீங்க, இந்த இடத்த ஒரு இடத்த சொன்னோம். சரி நாங்க வாக்கல்ல வர பாக்குறேன்னு சொன்னார். ஆனா வரல, கொஞ்சம் தூரம், அங்கிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் போகணும். இனி நல்லாதான் ஹிதாயத்தை கொடுக்கணும். நிறைய துவா செஞ்சோம், தஹஜ்ஜுதுல துவா செஞ்சோம். சகோதரர்களே பெரியார்களே, இந்த நிலைமைக்கு ஏன் மனிதன் போறான்? அப்ப அவரே சொன்னாரு, ஆரம்பத்திலிருந்து நான் பழகினெல்லாம் அந்நிய மக்களோட தான், என் கூட்டாளி மாதிரிலாம் அதிகமா சிங்களாக்கள், நான் எப்படி உண்ட பழகித்தான் அவளை முடிச்சேன். அப்ப வழியை எந்த வழியில தேர்ந்தெடுக்க அதுல மனிதன் போயிடுவான். ஈமானுடைய வழியில, யக்கீனுடைய வழியில நாங்க போனால், அதுல முயற்சி செஞ்சா இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஈமான பாதுகாப்பான். இல்லாட்டி எங்க துனியாவுடைய சூழல் முழுவதும், எங்களோட வீடுகள் என்ன பேசப்படுது, வேலை செய்யாட்டி சரி வராது, சம்பாதிக்காட்டி சரி வராது. ஜப்பான்ல நாங்க இருக்கிறோம், ஜப்பான்ல எங்க இருந்தாலும் சகோதரர்களே, ரிஸ்குடைய பொறுப்பு வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. எங்க இருந்தாலும் பூமியில ரிஸ்க் அல்லாஹ்வுடைய பொறுப்பு தான். அல்லாஹ் சொல்லல ஜப்பான் இதுல எக்ஸ்க்ளூட், இதுல ஜப்பான், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இதெல்லாம் இதுல சேராது, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மாதிரி தான். அப்படி அல்ல சகோதரர்களே, ஃபில் அர்துண்டா முழு பூமியிலையும், முழு உலகத்துல எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும். அப்ப ஏன் நாங்க இப்படி கஷ்டப்பட வேண்டியதுதான் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி எனக்கு எல்லாம் மீது நம்பிக்கை இல்ல, முயற்சி மீது நம்பிக்கை, வேலையின் மீது நம்பிக்கை, தொழிலின் மீது நம்பிக்கை. அல்லாஹ் சொல்லான், ஆனா இந்த வன்னி அபதி பி ஃபல்யதுன் நபி மா யஷா. நான் என்னோட அடியான் என்னோட எப்படி எண்ணுகிறான் அப்படி நான் நடந்து கொள்வேன். என்னோட அடியான் நம்பிக்கை, நான் தான் ரிஸ்க் அளிக்கிறேன் அவனுக்கு, நான் அவனுக்கு ரிஸ்க் கொடுப்பேன். அவன் சிந்தனை வேற மாதிரி இருந்தா அவன் நினைக்கிற மாதிரி நடந்து கொள்ளட்டும். எங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் மீது வருதா? சுபஹுடைய தொழுத அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல வருகிறோம். சுபஹ் தொழுகைக்கு பின்னாடி சூரா யாசின் ஓதி அன்றைய நாளுடைய தேவைகள் அல்லாஹ் பூர்த்தி செய்யறான். காலை மாலை திக்ர் செஞ்ச இடைப்பட்ட நேரங்கள் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். மாலையில சூரா வாக்கியா ஓதினால் அந்த வீட்டுக்கு பஞ்சம் வராது, வறுமை வராது. இன்னைக்கு எங்களுக்கு எத்தனை பேருக்கு யக்கீன் இருக்குது? அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு மீது நம்பிக்கை இருக்கா எங்களுக்கு? இன்னைக்கு ஜப்பனீஸ் கவர்மெண்ட்ல சொல்றாங்கண்டா, அது எங்களுடைய சிஎக்ஷோல நீங்க ஒவ்வொரு நாள் வாக்கியா ஓதுங்க, உங்களுக்கு ஒரு மான் தாரோம். எல்லாரும் ஓதுவோமா இல்லையா? வீட்டில் எல்லாரும் ஓத வைப்போம். ஏன்? காசு வருது. காலையில சுபஹ் கிளம்பினா இவ்வளவு காசுனா எங்களுக்கு எல்லாம் தயார். நாங்க சகோதரே பெரியார்கள் எவ்வளவு பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் கொஞ்சம் நான் யோசிச்சு பாக்குறோமா? எத்தனை தரம் இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், ஞாபகப்படுத்திக்கிறேன். இன்னைக்கு எங்களுக்கு யக்கீன் வருதா? இதுல சும்மா ஏதோ கேட்ட பேச்சு காத்துல வந்து பரவி அப்படியே காதுல போய் அங்கால வெளியான மரத்தம் போய்கொண்டிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு எங்களுக்கு யக்கீன் யாரு மீது இருக்கு? அல்லாஹ் மீது இருக்கா? துனியா மீது இருக்கா?
காசி பணத்து மீது இருக்கா, எங்களோட உழைப்பு மீது இருக்கா, அல்லாஹ் மிக பெரியவன், அவன் தான் அனைத்தும் செய்யறான் நம்பிக்கை எங்களுக்கு வருதா? ஏன் வரல என்று யோசிக்கணும். அதாவது ஏன் வரல, எதனால வராம இருக்கு கேட்டா, நாங்க அது வார முயற்சிய அந்த எப்படி அந்த யக்கீன் உண்டாக்கணும் அந்த முயற்சி நாங்க செய்யல. அந்த முயற்சி நாங்க செய்யல. ஒருத்தர் என்ன செய்யறாரு, வயல்ற விவசாயம் செய்யறாரு, நெல்லு கிடைக்கணும் அரிசி கிடைக்கணும்னு சொல்லி, ஆனா சோளத்தை விதைக்கிறாரு. சோளத்தை விதைச்சு போட்டு சொல்றாரு அரிசி நெல்லு தானே வந்தீங்க, இது சோளம் வரல. எப்படி சகோதரர் அரிசி வரும், எப்படி நெல்லு வரும்? விதைச்சது என்ன? சோளம். இது செய்யற முயற்சி ஃபுல்லா துனியாக்கு, வேலை வியாபாரம் கெம்பா கைசாண்டே ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையை பார்க்கணும், அபூபக்கர் மாதிரி நம்பிக்கை வரணும், உமர மாதிரி யக்கீன் வரணும். எங்க வரும் சகோதரர்களே? அந்த முயற்சி செஞ்சா தானே வரும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வரக்கூடிய வழி அல்லாஹ்வுடைய பாதையில அலையணும். குடும்பத்தை விட்டு வியாபாரத்தை விட்டு அப்படி எங்க இருக்குன்னு கேட்டா குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது. அல்லாஹ் இத்தனை இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்ஃபிரு ஹிஃபாஃபம் வஸிகாலா வஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வஅன்ஃபுஸிக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஃபாஃபன் வஸிகாலன், நீங்க லேசா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் வெளியாகுங்க. ஹிஃபாஃபன் வஸிகா, லேசு கஷ்டம். அதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சஹாபாக்களும் கூட என்ன விளக்கம் சொல்றாங்க, நோயோடு இருந்தாலும் சுகமாக இருந்தாலும், வாலிபத்தில் இருந்தாலும் வயோதிபத்தில் இருந்தாலும், வசதியோடு இருந்தாலும் ஏழ்மையில் இருந்தாலும், பிஸியா இருந்தாலும் ஃப்ரீயா இருந்தாலும், எல்லா நேரத்திலும் வெளியாங்க. அப்ப எந்த நேரம் ஃப்ரீயான ஒன்றுமில்லா நேரம் ஒன்று கிடையாது, ரெண்டு விதத்துல வந்துடும். கஷ்டமான நேரம், லேசான நேரம், பிஸியான நேரம், ஃப்ரீயான நேரம், வாலிபம் வயோதிபம், நோய் சுகம், காசு பணம் இருக்கு இல்லாத நேரம், எல்லா நேரத்திலும் வெளியாகி ஆகணும். அல்லாஹ்வுடைய கட்டளை. இன்னைக்கு எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் மீது நம்பிக்கை இல்ல, அதனால இன்னைக்கு ஆதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். நாங்க தேடக்கூடிய இடங்கள ஆதாரம் கிடைக்காது. ஆதாரம் எங்க தேடுறது? இன்டர்நெட்ல போய் எங்கேயும் தேடுற, அங்க ஃபீட் பண்ணிருக்கணுமே. அல்ல யார்கிட்ட ஆதாரம் கிடைக்காது அவர்கிட்ட போய் ஆதாரம் கேட்கிறது. இல்லாட்டி மேகசின்கள்ல, அம்புலி மாமால, ஆனந்த விகடன்ல, இங்கே ஆதாரம் கிடைக்கும் சகோதரர்களே. எங்க கிடைக்கும் அங்க தேடுறதில்ல, எங்க கிடைக்காத அங்க தேடிக்கொண்டிருக்கிறோம். மரக்கடை கடைக்கு போய் அங்க கிடைக்காத ஒரு சாமானை கேட்கிற மாதிரி, லேப்டாப் இருக்குதான்னு கேட்டேன்னு சொல்லுவான், உனக்கு மூளை சரியில்லைன்னு தான் அனுப்புவாங்க. இங்க லேப்டாப்பா கிடைக்கும், கம்ப்யூட்டரா கிடைக்கும், இது மரக்கறி கடை. தீன் எங்க கிடைக்குமா சகோதரர்களே? அது அல்லாஹ்வுடைய பாதையில முஜாஹதா தியாகத்தின் மூலமாகட்டும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியனஹும் சுபுலனா. அல்லாஹ்வே சொல்றாங்க, பாதையில யார் தியாகம் செய்றாங்களோ அவங்களுக்கு தான் நேரான வழி எதுன்னு காட்டுவோம். ஹிதாயத் கிடைக்காட்டி எது இது சரியானு கூட எனக்கு விளங்காது. இதெல்லாம் சரிதான், 4 மாசம் போறது சரியா பிழையாத்தான் விளங்கும். ஏன்? அந்த வெளிச்சம் கிடைக்கணுமே. வெளிச்சம் இருந்தா தான் சகோதரர் இது கயிறா பாம்பான்னு விளங்க முடியும். இது சரியா பிள்ளையாண்டு விளங்கியலும். இருட்டில் இருக்கிறவனுக்கு எதுண்டே விளங்காது. அந்த இருட்டு வெளியாக்கத்தான் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாக்குறது. போங்க சொல்றது, வெளியாகுங்க வெளியாகுங்க. இன்னைக்கு நாங்க விளங்காம இருக்கிறோம். இன்னைக்கு கஷ்டத்துல வாரது கூட எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி. அதான் நான் இன்னைக்கு உதாரணம் ஒன்று சொன்னேன். ஒருத்தர் அப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன குழி உண்டு, அகலம் குறைவான குழி, கொஞ்சம் ஆழம். அதுல ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று விழுந்துட்டது. ஒரு அடியை 2 அடி கீழே போயிட்டது. இந்த ஆட்டுக்குட்டிக்கே அசைஞ்சு கொள்ளையலா நிலைமை, கஷ்டத்துல இருக்குது. திரும்பி கொள்ளையலா, அசைஞ்சு கொள்ளையலாது, கத்தி கொண்டிக்குது. இப்ப ஒருத்தர் போனார். அதால போன ஒரு பார்த்தா ஆட்டுக்குட்டி ஒன்று சின்ன குழிக்குள்ள விழுந்திருக்கு, இப்ப வெளியே எடுக்கணும். அப்ப அவர் என்ன செஞ்சார், உட்கார்ந்து 2 காலையும் போட்டு அப்படி கழுத்தை பிடிச்சு தூக்க பார்த்தாரு. ஆட்டுக்குட்டி முட்டுது, தலையால விடுதில்லை. அப்ப சரி எலும்பி கையை போட்டாரு தூக்கொண்டு பார்த்தா ஆட்டுக்குட்டி திரும்ப முட்டுது. ஆட்டுக்குட்டி என்ன நினைக்கின்றா, நானே ஏற்கனவே நெருக்கடி இழைக்கிறேன் இடம் இல்லாம, அதுக்குள்ள இவன் வேற உள்ளுக்கு வர பாக்குறான். நான் நினைக்கிற கஷ்டத்துல அதுக்குள்ள இவன். இப்ப நாங்க நினைக்கிற மாதிரி ஏற்கனவே ஏண்ட பிரச்சனை பில் கட்டிக்கலாம் வைக்கிறேன், வேலை கஷ்டம் மாதிரி யோசிச்சு கொண்டிருக்கிறேன், வாகனங்கள் அந்த பிரச்சனைக்கு இவர் வந்து வேற ஜமாத்துல போங்க, அல்லாடைய பாயில போங்க. இவர் என்ன செஞ்சார், ஆட்டுக்குட்டி ஒரு மாதிரி தூக்கி வெளியே விட்டார். அதுக்கு பிறதான் ஆட்டுக்குட்டி நினைச்சான், இவர் வந்தது என்ன கஷ்டத்துல போட இல்ல, என்ன நெருக்கடி இந்த வெளியாக்குறதுக்கு. சஹாபாக்கள் சொன்னாங்களே, உலகத்துடைய நெருக்கடியிலிருந்து ஆகிரத்துடைய விசாலத்தின் பக்கம் வெளியாக்க வந்திரும், மஹ்லூக்குடைய நம்பிக்கையிலிருந்து ஹாலிக்கு நம்பிக்கையின் பக்கம் கொண்டு போக வந்திக்கிறோம். அப்படியான முயற்சி தான் இது சகோதரர்களே. இன்னைக்கு எங்களுக்கு விளங்காம இருக்கு. ஏன் விளங்கல? அந்த பாதையில நாங்க போகல. அதுக்குத்தான் இதுக்கு தஷ்கீல் பண்ணப்படுறது, எல்லாருடைய பாதையில வெளியாகுங்கோ.
இது வெளியாகாம நீங்க எவ்வளவுதான் பயான கேட்டாலும், எவ்வளவு பெரிய ஆலிமிட பயான கேட்டாலும், அல்ல ரசூலாவே வந்து சொன்னாலும் இந்த விஷயத்தை விளங்குறது கஷ்டம் சகோதரர்களே. போய் பார்க்கணும். நாங்கள் விளங்கினே போய்த்தான், போகாட்டி விளங்குற இந்த விஷயத்தையும். குர்ஆன்ல உள்ள விஷயங்களை விளங்குறேன்னா குர்ஆனை படிக்கணும். சும்மா இப்படி விளங்குறது? இதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட படிச்சா தான் இருக்கக்கூடிய விஷயங்கள் விளங்கும். அதே மாதிரி தான் தவத்துல் உழைப்பு, ஈமானுல் உழைப்பு இன்றைக்கு உலகத்துல பெரிய மாற்றங்கள் உண்டாக்கி இருக்குது. முழு உலகத்திலையும் பாரிய மாற்றங்கள். இன்னைக்கு ஒன்று ரெண்டு அல்ல, இது ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டிய ஒரு வேலை. ஒவ்வொருத்தருடைய வேலையும் கூட விளங்கினோ இல்லையோ, ஏற்றுக்கொண்டோ இல்லையோ, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு இது. குல் ஹாதிஹி சபீலி அதுவோ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபானி. நபியே சொல்லுங்க, இது அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்பா தந்துட்டோம், நாங்க மறுத்தாலும் சரி எங்களோட பொறுப்பு தான் இது. செய்யலாம் மாட்டிக்கொள்வோம், கொடுத்த வேலை செய்யாட்டி மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். இன்னஹு லதிக்ருல் லக வ லிகௌமிக ஃபஸௌஃப துஸாலூன். இது உங்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரஸ்தாபம், ஒரு பொறுப்பு. இதை பத்தி நீங்க விசாரிக்கப்படுவீங்க. இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ், இந்த மார்க்கம், இந்த தீன், இது ஒரு உங்களுக்கு பொறுப்பு உண்டு. இதை பத்தி எல்லாம் விசாரிக்க போற நிச்சயமாக. நீங்க இதுக்கான என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு எவ்வளவு பெரிய வழிகேடு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு சகோதரர்களே. எத்தனை மக்கள் இன்னைக்கு ஒரு பக்கம் அப்படியே போய்கொண்டிருக்கிறாங்க, சிலைகள் வணக்கத்துல, பாவமான காரியங்கள்ல, விபச்சாரத்துல, களவுல, குடியில. இன்னைக்கு தன்னுடைய மனைவியோட கூட சந்தோஷமா வாழ்ந்து கொள்ள நிலைமை சிலவங்களுக்கு. ஏன்? வேற பெண்களோட பழக்கத்தால. இன்னைக்கு எவ்வளவு சிக்கல்கள் இன்னைக்கு சமுதாயத்துல சீர்கேடுகள் வந்து கொண்டிருக்குது. ஒரு மனிதன் தீன் வரலன்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கே தலையடி ஆயிடும், நிம்மதி இழந்துடுவாங்க. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ர்ல தான், குர்ஆன்ல தான், தீன்ல தான் நிம்மதி இருக்குது. வேற எதுல நிம்மதி கிடையாது. பணத்தாலேயோ குடும்ப கௌரவத்தால் அல்ல. குடும்பமே தலை குனிவுல வரும். ஒருத்தர் வச்சு எல்லா குடும்பத்தை தலை குனிய வச்சிடுவான். தீன் இல்லாம இருந்தேன்னு சொன்னால் குடும்பத்துக்கே கௌரவமா இந்த குடும்பம் அப்படியே தலை குனிவாயிடும். தீன் தான் சகோதரி குடும்பத்தை, கண்ணியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியது. வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலி வலில் முஃமினீன். கண்ணியம் சொல்ல அல்லாஹ், அல்லாஹ் ரசூலுக்கு, மூமின்களுக்கு தான், ஈமான் உள்ளவர்களுக்கு தான் கண்ணியம். துனியாதார்களுக்கு கண்ணியம் அல்ல எங்கேயும் சொல்லல. எங்கேயும் அல்ல கண்ணியத்தை கொடுக்கவில்லை. தற்காலிகமா பதவி, மோகம், அது அறிவு வரும், பிறகு இழந்துடுவாங்க. அப்ப இவ்வளவு பெரிய மோசமான நிலைமையில சமுதாயம் போய்கொண்டிருக்குது. இதை பத்தி யாரு சகோதரி கவலைப்படுறது? இன்னைக்கு எங்கட குடும்பம், தொழில், விவசாயம், என்ன கம்பெனி, என்ன கெம்பா, ஏண்டா அது ஏன் இதுன்னு போய்கொண்டிருந்தா இவங்களை பத்தி யாரு கவலைப்படுற? ஏன் நாங்க இன்றைக்கு கவலைப்படாம இருக்கிறோம்டா, இன்றைக்கு எங்கட சமுதாயம் கவலையே எங்களுக்கு இல்லை. என்னுடைய வேலை நாங்க நினைக்கல, என்னுடைய பொறுப்பு நாங்க நினைக்கல. அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான், ஒருத்தர் என்ன செய்யறாரு, கடையில வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. கேஷியர்ல உட்காந்துக்கிறாரு. ஹோட்டல் அல்ல ஏதோ ஒரு கடை, ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. காசு தாராங்க, எடுக்கிறாங்க, போடுறாங்க. முன்னால அப்படியே கொஞ்சம் தூரத்துல ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து மோட்டார் பைக்கோ இல்ல ரோட்ல போய்க்கொண்டு ஒரு பொடியனொன்று கீழே விழுந்து துடிச்சு கொண்டிருக்கிறாரு. இவர் இங்கிருந்து பார்த்துக்கொண்டே ஒரு பொடியனொன்று விழுந்து துடிச்சு கொண்டிருக்கிறாரு. கவலைப்பட பாவம் பொடியனொண்டு. அப்பத்தர் வந்து சில பாவம் சின்ன பொடியன், ஒரு 12 வயசு பொடியனொண்டு ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாரு. அப்படியா, சரி இப்ப காசு எடுக்கிறாரு என்றாரு, கொடுக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தர் வந்து சொல்றாங்க, இவருக்கு ஒரு பெரிய ஒரு கவலை இல்ல, கொஞ்சம் கவலைப்படுறாரு. வியாபாரம் நடக்குது, வியாபாரம் நடக்குது. அப்பொத்தர் ஓடி வந்து சொல்றாரு, ஹாஜியார் உங்களோட மகன், அது உங்களோட மகன் தான் ஆக்சிடென்ட் ஆகிக்கிறான்னு சொன்னோன்னே இப்படி இப்ப வியாபாரம் நடக்குமா? கேஷியர் அந்த லாட்சை திறந்து போட்டுட்டு ஓடுவாரு. எண்ணிக்கொண்டு இந்த காசை டேபிள் வச்சுட்டு ஓடுவாரு. ஏன்? இதுவரைக்கும் நினைச்சு அடுத்து விட்டு போடியண்டு, இதுவரை நினைச்ச வேறொத்தண்டு. இப்ப தன்னுடைய மகன் தெரிய வருது. இப்ப வியாபாரத்தை அப்படியே போட்டுட்டு ஓடுறாரு. இன்னொருத்த சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இதே நிகழ்வு நடக்குது. ஒருத்தர் சொல்லாரு, பாருங்க பொடியனு ஆக்சிடென்ட் ஆகி துடிச்சு கொண்டிருக்கிறாரு. பாவம், ஏன் இந்த வயசு இந்த மாதிரி பொடியம், இப்படித்தான் பொடியமா சொல்ல கேட்கிறோம் இல்ல, பைக் எடுக்கிறானோ ஓடுறானோ ரோட்ல போறோன்னு பாக்குறல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாரு. இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, பாவம் சின்ன பொடியனு, கவலைப்பட்டு சாப்பிடுறாரு. மூணாவது ஆள் வந்து சொல்றாரு, உங்களோட மகன் ஹாஜியார் சொன்னா இப்படிக்கும் சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே போட்டுட்டு ஓடுவானா இல்லையா? அவராரு யோசிச்சு பாருங்க. நாங்க என்ன செய்வோம்? நல்லா சாப்பிட்டு இப்பதான் பசி வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு பிரியாணி முடிச்சிட்டு வெட்டிட்டு தான் போய் பாப்பண்டா போவோம். சகோதரே பெரியாரு, இதேதான் தீனுடைய நிலைமை.
இன்னைக்கு நாங்க தீன நினைச்சு கொண்டிருக்கிறேன், அது அடுத்தவனுக்கு தான். இது ஹதரத் பாப்பாரு, அவர் பாப்பாரு, இவர் பாப்பாரு, நாங்க பள்ளிக்கு வராட்டியும் பள்ளி இக்குமோன்ட்டு அதை பத்தி எங்களுக்கு எந்த ஃபிக்கரும் இல்லை. எல்லாம் மாட்டிக்கொள்வோம் சகோதரர்களே. எல்லாரும் பொறுப்புதாரர். நாங்க எங்கட மகனை மாதிரி நினைங்க, எங்கட மகள்ல எங்கட வீடு மாதிரி நினைங்க. இதை நான் தான் பாதுகாக்கணும். இது என்னுடைய பொறுப்பு. இல்லாட்டி மறுமையில் எல்லாம் விசாரிப்பான். உண்மையில அந்த மனுஷன் அப்படி இருந்தாண்ட எல்லாம் சொல்லி என்ன சொல்லுவாங்க, இவன் என்ன வாப்பா, இவனுக்கு இவனுக்கு பத்த புள்ளியோதரியா, இவன் வேற யாருக்கு பிறந்த புள்ளியாக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையில அவர் எழுமிட்டு போகாட்டி ஊருக்காண்டியா எழுமிட்டு போவான். இன்னைக்கு நாங்க ஊருக்காண்டியே பள்ளிக்கு வருவோமே, அல்லாவுக்காண்டி வராட்டியும் பரவாயில்லை. இது வேற யாருக்கா நாங்க செய்ய வேண்டிய வேலை சகோதரர்களே. எங்கட குடும்பம், எங்கட வீடு, எங்கட தொழில் நாங்க கவலைப்படுறோம். இது எங்கட தீன், எங்கட பள்ளிவாசல், எங்கட மஹல்லா. இன்னைக்கு இந்த ஆட்கள் தொழுகைக்கு இல்லையே, இது யார் கவலைப்படுறது? வெளியிலிருந்து யார் வரப்போறது இல்லையே சகோதரர்களே. இந்த ஜப்பனீஸ் வந்து கவலைப்பட்டு இந்த பள்ளியெல்லாம் செழிப்பாக்கணும்னு வரமாட்டாங்க. கொஞ்சம் ஃபிக்கிர் பண்ணுங்க. ஹதர்ஜி ரஹ்மத்துல் அலைஹி இங்கிலாந்துக்கு போனார் 94. அவங்க ஒரு பள்ளிவாசலுடைய மிம்பர்ல உட்கார்ந்து பயான் பண்ணாங்க. அந்த பள்ளியுடைய இமாம் சொன்னாங்க, ஹதரஜி சந்தோஷமான ஒரு செய்தி, இந்த பள்ளிவாசல் இருக்குது, இது முந்தி சேர்ச்சா இருந்துச்சு, இதை வாங்கி நாங்க பள்ளிவாசலாக மாத்திட்டோம். சந்தோஷமா சொன்னாரு. ஹதரஜி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இது என்ன உங்களுக்கு சந்தோஷமாய்க்குதா? இது எனக்கு சந்தோஷமான செய்தியா தெரியல, மாறாக ஒரு படிப்பினைக்குரிய செய்தி சொன்னாங்க. நீங்க இதுல பெரிய படிப்பினை உங்களுக்கு இருக்குது. நீங்க யோசிங்க, அந்நியவர்கள், நீங்க உங்களை விரோதியா கருதக்கூடியவங்க தங்களுடைய வணக்க ஸ்தலத்தை உங்களுக்கு ஏன் வித்தாங்க? அந்த பள்ளி தங்களுடைய சேர்ச்சுக்கு வாராக்கள் யாரும் இல்ல. சண்டே கொஞ்சம் பேர் வந்தாங்க, இப்ப அதுவும் இல்ல. இப்ப யாரும் வாராங்க இல்ல. இப்ப இதை வச்சு எனக்கு கொண்டு என்ன செய்ய? ஃபாதர் பார்த்தான், வித்து போட்டான். இதே தவிர நீங்களும் செய்வீங்கன்னா நாளைக்கு வேற யாருக்கா வித்துடுவீங்க. யகூதிகளுக்கோ அல்ல கிறிஸ்தவர்களுக்கோ அல்ல புத்தர்களுக்கு யாருக்கா வித்துடுவீங்க. சகோதர பெரியார், அதே தான் எங்களுக்கு நடக்கலாம். பாதுகாக்கணும். நாங்க எங்களுடைய பள்ளிவாசல்களை முசல்லாக்களை ஹயாத்தாக்க முயற்சி செய்யல என்று சொன்னால், அதை பாதுகாக்க முயற்சி செய்யாட்டி நாளைக்கு என்ன வானாங்க எனக்கு தெரியாது. அப்ப யாரு பொறுப்புதாரே சகோதரே? கிடைக்கிறத பாதுகாக்க தெரியல, நாங்க எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள். அல்லாஹ் உருவாக்கி தந்திக்கிறான், தந்த சொத்தை கூட எங்களை பாதுகாக்க இயலாட்டி பெரிய நஷ்டமாகும் இல்லையா? பிறகு கவலைப்படுவோம். இப்ப தொழுகைக்கு என்ன செய்யறது? ஆனா இன்னைக்கு அந்த கவலை கூட வரலன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம். தொழுகை பத்தி கவலை இல்லாட்டி, எங்களுக்கு ஒரு தொழுகை ஒரு இடம் இல்லைன்னு கவலை, அந்த கவலை கூட எங்களுக்கு இல்லைண்டா. தொழுகிறதுக்கு ஒரு முசல்லா ஒன்று இல்லையே, ஒரு பள்ளிவாசல் ஒன்று இல்லைன்னு இந்த கவலை கூட எங்களுக்கு வரலன்னு சொன்னால், அப்ப நாங்க யாருன்னு எங்களே யோசிச்சுக்கொள்ளணும். எங்களுக்கு இன்னைக்கு இமாம் ஜமாத்தை தொழுகிறதுக்கு இடம் ஒன்று இல்லை, ஒரு பள்ளிவாசல் ஒன்று இல்லையே. அரமந்தியான் தூரத்தில் எபீனாக்கு போகணும், இந்த நாள் எத்தனை பேர் போறோம்? 5 நிமிஷம் தூரத்தில் எனக்கு வந்து கொள்ள கஷ்டம்னு சொன்னார். கொஞ்சம் யோசிங்க சகோதரே. நாங்க தான் இதை பாதுகாக்கணும். இந்த கவலை உண்டாக்கத்தான் இந்த உழைப்பு. நீங்க இந்த உழைப்பை செய்யாத வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமா இந்த கவலை வராது. அப்படி வந்தாலும் பெலூன் ஊதின மாதிரி கொஞ்சம் பேர் மைக்கு போல காத்துறீங்கன்னத்தோட அவுட். கொஞ்சம் பேர் வந்தாங்க, போயிட்டாங்க. ஏன் காரணம்? விளங்காம வந்தா விளங்காமலே போயிடுவோம். விளங்குறதுக்கு தான் இந்த உழைப்பு சகோதரர்களே. இந்த வெளியாகிற நோக்கம் தான். விளங்கின மக்கள் தான் 2 பேரை கூட்டிட்டு வருவாங்க, 3 பேரை கூட்டிட்டு வருவாங்க, 4 பேரை கூட்டிட்டு வருவாங்க. எல்லாரும் இந்த வேலையை விளங்கி ஆகணும். தயாராகும் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் அவசரமா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 4 மாதங்கள் இந்த உழைப்பை படிக்கிறதுக்காக நாங்க வெளியாகணும். 4 மாசம் எங்களுக்கு பெருசா தெரியுது, நீண்ட காலம் மாதிரி தெரியுது. 4 மாசம் ரொம்ப சின்ன காலம் சகோதரர். எனக்கு துனியாக்காண்ட எவ்வளவு 4 மாசம் கொடுத்துட்டோம். ஜப்பான்ல எத்தனை 4 மாசம் கழிச்சிட்டோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. எங்கட ஆயுள் எத்தனை 4 மாதங்கள் போயிட்டது. என்ன கண்டோம், என்ன அனுபவிச்சோம்? யார பார்த்தாலும் இன்னும் பிரச்சனைகள் நீங்கல்ல, இன்னும் பிரச்சனை தான். இந்த 4 மாதம் போறதுனால பிரச்சனை கூட போறது இல்லை. இவ்வளவு காலம் நாங்க முடிக்காத பிரச்சனையை ஒரு 4 மாதம் அல்லாட பாதையில போகாம நிப்பாட்டினத்தால முடிக்க போறதும் இல்லை. எங்கட பிரச்சனையில் முடியக்கூடிய நேரத்தில் முடியும். அதுக்குள்ள முயற்சியில ஒன்றுதான் இதுவும். அல்லாட உதவியை நேரடியாக பெறறதுக்கு ஒரு வழி, அல்லாட கவனத்தை எங்களை பக்கம் திருப்புறதுக்கு ஒரு வழி. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வான். ஒரு 4 மாதம் சொல்ல ரொம்ப சின்ன காலம். 4 மாசம் அவ்வளவுதான். இன்னைக்கு 3 மாசம் விசால வாரது சின்ன காலமா தெரியுதுண்டா, 4 மாசம் ஏன் கொஞ்சம் சின்ன காலமா தெரியாது? நியத் வைங்க, பேரை கொடுங்க, அல்லாஹ் உதவி செய்வான். நான் ஊருக்கு போய் இந்த நேரம் ஜோன் மஷூரா நடந்துச்சு.
ஜோன் மஷூராண்டா இன்னைக்கு முழு ஸ்ரீலங்காவையும் 13 ஜோனா பிரிச்சுக்கிறாங்க. அதுல எங்களுடைய சென்ட்ரல் ஜோன்ல கண்டியோடைய 4 ஏரியாக்கள் இருக்குது. கண்டி மர்கஸை சேர்ந்தது. அக்குர்னா மர்கஸுக்கு 2 ஏரியா, இதே மாதிரி மாத்தளை மர்கஸுக்கு 2 ஏரியா, 8 ஏரியாக்கள் சேர்ந்து சென்ட்ரல் ஜோன். 2 மாசத்துக்கு ஒருக்க மஷூரா நடக்கும் லைன் பள்ளியில கண்டியில. அப்ப அதில் மஷூரால 4 மாசம் முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு கொடுக்கப்படுது. மாஷா அல்லாஹ் 200-300 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. எல்லாரும் வரல, வந்த கூட்டம் அவ்வளவு. இப்ப அதுல ஒரு அரை மணி நேரம் பேச சொன்னாங்க தியாகத்தை பத்தி. அந்த பேசி தஷ்கீல் பண்ண சொல்லி உடனடியாக 40 நாளைக்கு யாரு இந்த வருஷம் 4 மாசம் முடிச்சவங்க 40 நாள் முடிச்சவங்க, இந்த வருஷம் 4 மாசம் முடிச்சவங்க 40 நாள் முடிச்சவங்க உடனடியாக மஷூரால இருந்து 40 நாளைக்கு யார் தயார். அதுல 24 பேர் எழுப்பினாங்க. மஷூராக்கு வந்தவங்க அதுல இருந்து 40 நாளைக்கு வந்து இவங்கெல்லாம் வேலை இல்லாத மக்கள் இல்ல சகோதரர். எங்கட பார்வையில் வேலை இல்லாதவங்களா தெரியும். வேலை இல்லாதவங்க இல்ல, தீனுக்கான தன் அர்ப்பணிச்ச மக்கள். 24 பேர் எழுப்பினாங்க. அதுக்கு பிறகு மஷூரா செஞ்சு மஷூரால சொன்னாங்க 4 மாசம் முடிச்சவங்க அவங்க போகான்னு உட்கார சொல்லி சில்லாவோ 2 மாசமோ 2 சில்லா வைக்கணும் முடிச்சவங்க இன்னொரு சில்லா வெளியாகலாம். இன்னைக்கு மாஷால அவங்கள பார்த்து எங்களுக்கு ஒரு கவலையாவும் இருக்கு, மனசுக்கு ஒரு வெக்கமாவும் இருக்கு. இப்படி எல்லாம் இன்னைக்கு மக்கள் தியாகம் செய்யறாங்க தீனுக்காக வேண்டி. இன்னைக்கு நாங்க துனியாக்காண்டு செய்வோம். அப்படி வந்து ஒருத்தர் இப்ப விசா ஜப்பானுக்கு தாரம் போங்கண்டா வீட்டை கால் பண்ணி சொல்லிட்டு போயிடுவோம். தீனுக்காக நின்றா அல்லா பாதுகாக்கணும். அப்ப நாங்க துனியாதாரிகளா தீன்தாரிகளா சகோதரர்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இது நான் சொல்லது ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ளவங்க இல்ல, சஹாபாக்களை சொல்லல, இந்த காலத்தில் உள்ளவங்க. இன்னைக்கு எங்க நாட்டை சேர்ந்த மக்கள் எங்களை விட நிம்மதியா வாழ்றாங்க. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இதை படிக்கத்தான் சொல்ல வெளியாகணும். வெளியாகி பாருங்க அல்லாஹ்வுடைய உதவி எப்படின்னு வரும். அல்லாஹ்வுடைய உதவி என்ன கலர்னு எங்களுக்கு தெரியாம இருக்கு. இன்னைக்கு அதை நாங்க படிக்கணுமே சகோதரரை, பெறணுமே. உலகத்துல வாழ்ற காலத்துல ஒரு அல்லாஹ்வுடைய உதவி கூட கிடைக்காம மௌத்தாரே பெரிய நஷ்டம். இப்ப 40 நாளைக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் அவசரமா போறதுக்கு. 40 நாள் ஜப்பானுக்குள்ளாலேயோ இல்ல ஸ்ரீலங்காக்கு போயோ சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் 40 நாள். கொஞ்ச காலம் சகோதரர் இன்னைக்கு எங்களுக்கு எவ்வளவு பெருசா தெரியும். அதான் பெரிய கவலை ஆயிக்குது. ஒவ்வொரு 3 மந்த்ல வாரங்க 1 இயர் விசாக்கு போடுறது, ஆசைப்படுறது, போறதுக்கு முந்தைய விசா கிடைச்சான்னு இல்லை, அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றது. அல்லாஹ்வுடைய பாதையில் என்னன்னா எவ்வளவு பெரிய பாரமா தெரியும். ஷைத்தான் எனக்கு எவ்வளவு பெரிய பாரமா காட்டுறான். எப்ப விளங்குற சகோதரர்களே, நீங்க தீனுக்கான என்ன தியாகம் செய்யறோம்னு பாருங்க. முதலாவது தப்லீக விடுங்க. நாங்க வேற என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை கூட எங்களுக்கு நேரம் ஒதுக்கி வர முடியுதா? கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் உட்கார்ந்து எல்லாம் திக்ர் செய்யறதுக்கு, ஒரு ஜுஸ்வாது குர்ஆன் ஓதுறதுக்கு டைம் இல்ல. அப்ப நாங்க எங்க போய் கொண்டிருக்கிறோம்? இந்த பிஸி இதை எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா? அதை யோசிக்கணும். முதலாவது இதை வச்சு நான் எல்லா இடத்துல ஏதாவது எக்ஸ்கியூஸ் ஒன்று எடுக்கலுமா? யாரெல்லாம் என்ன பொடியன் ஜப்பான் இந்த, நான் ஜப்பான் இந்த, வைஃப் ஜப்பான்ல, உனக்கு தெரியுமா எவ்வளவு செலவு? அல்லாட்ட கேட்கணும். உனக்கு தெரியுமா ஜப்பான்ல எவ்வளவு செலவு? எப்பாட்டுக்கு 5 தாள் 6 தாள் 7 தாள், பார்க்கிங்க்கு ஒரு 5000, இதே மாதிரி கரண்ட் பில், தண்ணி பில், கேஸ் பில், இதெல்லாம் யார் கட்டுற? யாருக்கு இவ்வளவு செலவு ஈக்குது? வீசா வருஷம் டெக்ஸ் கட்டணும் இதெல்லாம். அப்ப நான் தானே சம்பாதிக்கணும் அப்படின்னு அல்லாட்ட சொல்லி, அல்லாவோ மாஷால்லா நீ ஜப்பான் இந்தாய், இந்த செலவெல்லாம் உனக்கு எனக்கு தெரியாம இருந்துச்சு, நீ சொர்க்கத்துக்கு போன நல்லா அனுப்புவானா? சொல்லுங்க பாப்போம். மேலும்னா பெரிய அல்ஹம்துலில்லாஹ் நாங்க இப்படியே இருந்துட்டு போயிடுவோம். தொலைவும் வேற தேவையில்ல. ஜும்மா மாஷால எப்படினால பள்ளிக்கு எல்லாம் ஹயாத்தாவோட வைக்கணும், ஜும்மா தொழுவிட்டு வருவோம். இல்ல சகோதரே, எங்களுக்கே சொல்லலாம், அங்க போய் என்ன போய் சொல்ல போறோம்? அப்ப நாங்க எங்க போய் கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் தான் எங்களுக்கு நேரான பாதையை காட்டணும். நிச்சயமா எந்த சந்தேகம் இல்லை. ஆனா எங்களுக்கு ஒரு தேட்டம் ஒன்று இருக்கணும். நான் வரமாட்டேன் யால நீ தான் காட்டணும்னு சொல்லி இருந்தா நடக்காது. நான் தயார் யால நீ எனக்கு வழியை காட்டுன்னு கேட்டா நல்ல வழியை காட்டுவான். அதான் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்கிறோம். நாங்க வர தயார் இல்லாட்டி எல்லாம் காட்ட மாட்டான். கேட்கிறவங்க முன்னுக்கு ஆகணும். நீ வா நான் வாரண்டா தான் சொல்ல, நீ உட்கார்ந்துட்டு நான் வாரன்னு சொல்லல. நீ ஒரு 8 வை நான் 2 8 வைக்கிறேன், நீ நடந்து நான் ஓடி வாரேன். நீ அப்படியே உட்கார்ந்துரு, நீ அசையாத வீட்டுல ஏறி குடும்பத்தோட ஏறி வியாபாரத்தை செஞ்சு கொண்டு நான் வாரண்டெல்லாம் இங்கே சொல்லலே. அப்ப நாங்க எதை ஆதாரமா வச்சுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்?
எதை நம்பி நாங்க போய் கொண்டிருக்கிறோம் சகோதரர்? கொஞ்சம் யோசிச்சோமா? அப்படி யோசிக்கலாட்டி நாங்க எந்த வழியில் இருந்து கொண்டிருக்கிறோம்? சரியான பாதை தானா இது? எப்ப யோசிக்கிறது? அப்ப யோசிக்கலும் மௌத்தானத்துக்கு பிறகு. ஆனா பிரயோஜனம் இல்லை. மௌத்துடைய நேரம் தெரிய வரும், நான் இருந்த தவறு, திருப்பி அனுப்ப மாட்டான். அதுக்குத்தான் இப்ப சந்தர்ப்பம் சகோதரர், விளங்கக்கூடிய சந்தர்ப்பம் இதுதான். எங்களோட கூட வந்தார் ஒருத்தர், 40 நாளுக்கு வந்து 4 மாசம் ஆக்கினாரு. அவரு பேசிக்கும் தெரியா மார்க்க விஷயங்கள். 67 வயசு, 71 வயசு, நூறலியாவை சேர்ந்தவர். அவர் அதிகமான பேச்சு உம்மாப்புக்கு ஏசுறதான். ஏன் என் உம்மாப்பனை நாசமாக்கிட்டாங்க, எனக்கு ஒன்னும் சொல்லி தரல, எனக்கு இந்த குர்ஆன் ஓத தெரியாக்காரு உம்மாப்பா. அப்படி நாங்க எல்லாம் ஆகிடக்கூடாது சகோதரர்களே. பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்க மட்டும் பொறுப்பல்ல, இன்னைக்கு முதல்ல எங்களுக்கு தீன் எங்களோட வாழ்க்கையில வரணுமே. ஹைர் இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 நாளைக்கு சொல்லுங்க, வாரக்கிழமை. இன்றைக்கு போறவங்க யாரும் இருந்தா சொல்லுங்க, இன்றைக்கு ஜமாத் இருக்குது. அப்படி இல்லாட்டி வாரக்கிழமை இன்ஷா அல்லாஹ் வரணுமே. சரி, வாரக்கிழமை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 4ஆம் வாரம் எல்லாருக்கும் தேவை இன்ஷா அல்லாஹ். போய் பார்க்கணும், இது செஞ்சு பார்த்து நிக்கல, போய்தான் பார்க்கணும். எல்லாரும் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் தேவை. நாங்க எவ்வளவுதான் என்ற ஈமான் உறுதின்னு சொன்னாலும் போய் பார்க்காத வரைக்கும் விளங்காத சகோதரர்களே. ஈமான் உறுதி விளங்குற இந்த பாதையில போனா தான் விளங்கும். எழுமுங்க, எல்லா உதவி செய்வான். 3 நாள் தானே, வியாழக்கிழமை இரவு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து திரும்பி வந்துடுறது. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஸ்ரீலங்காலே 10 நாள் மாசம் போறாங்க, 2-3 நாள் போறாங்க. மாசம் ஒவ்வொரு நாளும் 8 மணித்தியாலம் கொடுக்குறாங்க, 4 மணித்தியாலம் கொடுக்குறாங்க. இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாய்க்குது. இன்றைக்கு எனக்கு 1 கிலோ தூக்க கஷ்டம் மாதிரி தெரியுது. நாங்க 30, 40, 50 கிலோ தூக்க வேண்டிய ஆட்கள் கஷ்டப்படுறோம். இன்னைக்கு தீனுடைய அமல்கள் எங்களுக்கு பாரமா தெரியுது. நாங்க இப்படி உட்கார்ந்திக்கக்கூடிய சமுதாயம் இல்ல சகோதரர்களே. கொஞ்சம் யோசிங்க, எல்லாட்ட கேளுங்க, துஆ செய்யுங்க. யாரெல்லாம் எனக்கு நேரான பாதையை காட்டி, இந்த உழைப்பு ஹக்கான வேலையா இருந்தா என்ன நீ கபூல் செய். இந்த வேலை தவறான வேலையா இருந்தால், பாத்தில் பிதாத்தான வேலைன்னா இதை அழிச்சிடு, இது இல்லாமக்கு. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் வளர்ந்து கொண்டேதான் போகுது. இப்ப நாங்க 2 வருஷத்துக்கு, இப்ப நான் 1.25 வருஷத்துக்கு பிறகு போனேன். முந்திருந்த நிலைமையில இந்த இப்ப மாஷா அல்லாஹ் நிறைய வளர்ந்துக்குது. நாளுக்கு நாள் ஒவ்வொரு செகண்டும் வளர்ந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு செகண்டும் வளருது. சாதாரண உழைப்பில்ல சகோதரே. இன்னைக்கு அரபிகள் கூட்டமா வராங்க. மிஸ்ர சேர்ந்த ஒரு அரபி, மிஸ்ர் ஜமாத் நிறைய ஸ்ரீலங்காவுக்கு வராங்க. ஈஜிப்ட் பெரும் காரிகள் உலமாக்கள் உள்ளது. அங்க ஒருத்தர் வந்துட்டு போய் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில படிக்கிற ரஹ்மான் அலோதின பொடியத்தர் மௌலவி உண்டு, அஸ்ஹர்ல எம்ஏ செஞ்சுட்டு வந்தவர் சொல்றாரு, அவங்க இருக்கும்போது அந்த பள்ளியில கார்குசார் சொல்லிக்கிறாங்க, ஸ்ரீலங்கால வேலை செஞ்சுட்டு வந்து உண்மையான இஸ்லாத்தை, உண்மையான யக்கீனை நான் ஸ்ரீலங்கால பார்த்தேன்னு சொல்றாரு. உண்மையான இஸ்லாத்தை, உண்மையான யக்கீனை நான் ஸ்ரீலங்கால படிச்சுட்டு வந்தேன்னு சொல்றாரு. எங்கட அமீர்மார் கவலைப்படுறாங்க, எதை பார்த்துட்டு சொல்றாங்க? அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட என்ன இருக்கு? அல்லாஹ் எங்களை பத்தி எந்த அளவுக்கு நல்லெண்ணத்தை உண்டாக்கிறான், எங்களுக்கு அது விளங்குது இல்லை. எங்களை பத்தி எல்லாம் எவ்வளவு பெருமையா இந்த மக்களுக்கு உண்டாக்கிக்கிறான். சவுதியிலிருந்து வந்துட்டு போன ஜமாத்துகள் சொல்றாங்க, இன்னைக்கு உண்மையான தீன இங்க ஸ்ரீலங்கால படிச்சுட்டு போறோம், நாங்க அரபிகள், ஆனா ஈமான் எங்கள்கிட்ட இல்ல, இங்க வந்து படிக்கிறோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு எங்க நாட்டு மக்களுக்கு அது விளங்குது இல்லை. வெளியிலிருந்து வந்து படிச்சுட்டு போற மக்கள் சொல்றாங்க, இன்னைக்கு பாகிஸ்தான் இருந்து வராங்க, இந்தியால இருந்து வராங்க, பங்களாதேஷ்ல இருந்து வராங்க, முழு உலகத்திலையும் எல்லாத்திலும் அரபிகள் வராங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட உலமாக்கள் ஜமாத்துன்னு வந்திருந்தாங்க நாங்க வக்தளிக்கிற டைம். ஏன் எங்க நாட்டில் அப்படி என்ன இருக்கு? என்ன இருக்கு சகோதரர்களே? இந்த உழைப்பை தவிர வேற எதுவும் இல்லைங்க. இந்த உழைப்பை படிக்க வராங்க. அதனால நாங்க இதை பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கணும். இதை நாங்க வெறும் பார்வையாளர்கள் இருந்துடக்கூடாது. பார்வையாளருக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல. மேட்ச் நடக்குது, 11 பேர் விளையாடுறாங்க, அவனுக்கு சேலரி கிடைக்கும். 1 கோடி மக்கள் பார்த்தாலும் அவனுக்கா எதாவது கிடைக்குமா? காசு செலவழிச்சுக்கணும், நேரத்தை வீணாக்கணும் பாக்குறோம், அவ்வளவுதான். ஏதாவது கிடைக்குமா? கொஞ்சம் ஒரு சந்தோஷம், வெத்திதான் தோத்தான், அவ்வளவுதான். நாங்க தீனுடைய உழைப்பு இப்ப நடந்து கொண்டிருக்குது. நாங்க வெறும் பார்வையால் இருந்தோம்னா எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது சகோதரர்களே. வீரர்களாக, செயல் வீரர்களாக மாறணும். நாங்களும் பங்காளிகளாக மாறணும். கம்பெனி நடக்குது, பார்ட்னர்ஷிப், 200 பேர் இருக்கிறாங்க பார்ட்னர்மார், கோடிக்கணக்கான கம்பெனி நடக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கம்பெனி நடக்கும்,
எங்களுக்கு எதாவது கிடைக்குமா? அங்க ப்ராஃபிட் நல்லா வந்துச்சு, கம்பெனி, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. பார்வையாளர் நாங்க, ஷேர் ஹோல்டராக மாறணும். அது எல்லாருக்கும் விளப்பம். அதுக்கான முயற்சி செய்யறோம். தீன்ல மட்டும் நாங்க பார்வையாளராக இருந்தா எந்த பிரயோஜனம் இல்லை. ஷேர் ஹோல்டராக மாறணும். நாங்க ஒவ்வொருத்தரும் பங்காளிகளாக மாறணும். தயாராகும் இன்ஷா அல்லாஹ். ஆனா மனசுக்கு எடுங்க, இது எனக்கு நான் கவலையோட சொல்றேன், குத்தமா நினைக்காதீங்க. எது வரைக்கும் நாங்க கொஞ்சம் பேர் இருந்தா வாரது இல்லாட்டி வராதுன்னு விட்டு போனா எப்படி எங்களை தீனை நாங்க பாதுகாக்கிறது? பெரிய நஷ்டமாகிடும். அதனால ஒவ்வொருத்தரும் நாங்க பொறுப்புதாரிகளாக மாறணும். என்னுடைய தேவை இது, யாரு வந்தோ இல்லை, எந்த வேலைக்கு நான் போறேன், இதை மாதிரி என்னுடைய பள்ளி, இதை நான் ஹயாத்தாக்கணும், என்னுடைய ஜமாத், என்னுடைய பொறுப்பு, என்னுடைய சகோதரர்கள் பள்ளிக்கு வரணும், நான் கஸ்து செய்வேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தயாராகிட்டா இந்த மஹல்லா செழிப்பாகிடும். பெருநா தொழிலுக்கு வந்தாங்கன்னா பள்ளி ஃபுல்லா, ஏன் மற்ற தொழிலுக்கு வரையலாது? எப்படின்னா ஜும்மாக்கு பள்ளியில் இடமில்லாட்டி ஏன் மற்ற தொழிலுக்கு ஆள் வரையலாது? இன்னைக்கு மக்களுக்கு முக்கியத்துவம் இல்லாம இருக்கிறது. அது உணர்த்துற உழைப்பு தான் இது இன்ஷா அல்லாஹ். அதனால ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது நாங்க பகல் நேரங்கள் அங்கிங்க போறோம்னு சொன்னா எப்பாட்ல இந்த வாங்க லோஹர் அசர் மக்ரிபும் ஜமாத்தா நடக்கும். இதே மாதிரி இஷா ஃபஜருக்கு எப்பாட்டு இருக்கக்கூடிய நேரங்கள் கட்டாயம் நாங்க இன்ஷா என்ன வேலை இருந்தாலும், இஷாக்கு பெரிய வேலையும் இல்லை, வாரணும், மற்றவங்களை கூட்டிட்டு வாரது. இதே மாதிரி ஃபஜருக்கு வீட்டுல தான் இருக்கிறோம், பள்ளிக்கு வாரது. இப்படி எங்களை தொடர்பு பள்ளியோடு உண்டாக்கி கொண்டு வந்து அதுக்கு பிறகு பாருங்க எவ்வளவு பெரிய நிம்மதி எல்லாம் தருவான். என்னோட தொழில் எல்லாம் பறக்க செய்வான், என்னோட காரியங்கள் எல்லாம் உதவி செய்வான். தயாராகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா